டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டைமில் தேர்ட் லெசன் பட்டியல் லாபம் மற்றும் நட்டம். அது பட்டியல் ஒன்றுமே இல்லை, பில்லு, லாபம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா, ரொம்ப ஈஸியானது தான். இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு மேசையானது 4500க்கு வாங்கப்பட்டு 4800க்கு விற்கப்படுகிறது. அதாவது ஒரு மேசையானது 4500க்கு வாங்கப்பட்டு 4800க்கு விற்கப்படுகிறது எனில் லாபம் அல்லது நட்டம் காண்க. பாருங்க, ஒரு மேசை 4500க்கு வாங்கப்படுறது, அதாவது ஒரு பொருள் வாங்குற விலை தான் என்ன சொல்லணும், நம்ம அடக்க விலை. எனது அடக்க விலை. ஓகேவா, இதை வந்து நான் ஆன்னு நினைக்கிறேன். அடக்க விலை எவ்வளோ? 4500. 4500க்கு அவர் வாங்குறாரு, வாங்கி 4800க்கு விற்கிறாரு. ஓகேவா, விற்பனை விலை எவ்வளோ? 4800. இதை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா, ஒரு பொருள் 4500க்கு வாங்கி 4800 விற்றா நமக்கு என்ன தான் கிடைக்கும்? லாபம் தான் கிடைக்கும். ஓகேவா, லாபம் தான் கிடைக்கும். ஸோ லாபம் சமம் என்னன்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அதாவது நம்ம எவ்வளோக்கு வித்திருக்கோம் அதுலேருந்து நம்ம அடக்க விலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ லாபம் தெரிஞ்சிருமா? பாருங்க, விற்பனை விலை எவ்வளோ? 4800. 4800 மைனஸ் அடக்க விலை எவ்வளோ? 4500. இதோட லாபம் இப்போ எவ்வளோ? 300. லாபம் எவ்வளோ? 300. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளை வாங்கி நம்ம இந்த விலைக்கு விற்கிறோம் இன்னொருத்தர்கிட்ட. அப்படி விற்கும் போது நம்ம அதிகமாக விற்றோம்னா அது நமக்கு லாபம், அதை வாங்கினோட கம்மியாக விற்றோம்னா அது நமக்கு நட்டம். இங்கே இது நம்ம பொருள் வந்து வாங்கினோட அதிகமாக விற்றுருக்கோம். ஸோ 4800 4500 போச்சா 300. அப்போ 300 ரூபாய் லாபத்துக்கு விற்றிருக்காரு. ஓகே, ரொம்ப ஈஸியான சம்மு. நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி பாரி ஓர் உந்து வண்டியை 55,000க்கு வாங்கி 5500 லாபத்துக்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை என்ன? அதாவது 55,000க்கு வாங்குறாரு. ஸோ பாருங்க, அடக்க விலை 55,000. அதே மாதிரி விற்பனை விலையில லாபம் சொல்லிட்டாங்க. லாபம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. லாபம் எவ்வளோ லாபத்துக்கு வித்திருக்காரு? 5500. 5500. அடக்க விலை 55,000, லாபம் 5500. அப்ப விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப விற்பனை விலைனா அந்த லாபத்தையும் வச்சுதான் அவருக்கு வெளியே வித்திருப்பாரு. அதாவது அடக்க விலையோட லாபத்தையும் கூட்டி தான் என்ன பண்ணிருப்பாரு? வித்திருப்பாரு. அப்ப அடக்க விலை பிளஸ் லாபம், அடக்க விலை பிளஸ் லாபம். இந்த சம்ஸ்லாம் எப்படின்னா பிராக்டிக்கலா யோசிச்சு போடணும். எப்படி வித்திருப்பாங்க அப்படின்ட்டு. பாருங்க, அடக்க விலையோ 55,000மா, 55,000தோட லாபம் எவ்வளோ? 5500. 5500. இதை கூட்ட நமக்கு விற்பனை விலை கிடைச்சிருமா? பாருங்க, 55,000 இங்க ஒரு 5000 இருக்கு. ஃபர்ஸ்ட் 5000 வச்சுக்கலாம். 55,000 5000 60,000 எக்ஸ்ட்ரா ஒரு 500 இருக்கு. ஸோ 60,500. 60,500. அப்ப விற்பனை விலை எவ்வளோ? 60,500. தட் இஸ் ஏ ஆன்சர். பாருங்க, அடக்க விலை 55,000, லாபம் 5,500. அப்ப விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அடக்க விலை லாபத்தை கூட்டினா நமக்கு விற்பனை விலை கிடைச்சிடும். ஸோ 60,500. 60,500. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதே மாதிரி ராணி ஒரு சோடி வளையலை 310க்கு வாங்கினார். ராணி ஒரு சோடி வளையல்கள்லாம், ஒரு சோடின்னா 2 வளையல் வாங்குறாங்க. எவ்வளோ? 310 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அவளுடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் ராணி வளையலை 325 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் ராணியின் லாபம் அல்லது நட்டம் காண்க. லாபம் அல்லது நட்டம் காண்க. இப்ப விலையில வந்து அடக்க விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 310 ரூபா. அதாவது அடக்க விலை 310 ரூபா. ஏன்னா 310 ரூபாய் என்ன பண்ணாங்க? ராணி வாங்குறாங்க. அதாவது விற்பனை விலை என்னன்னா ராணியோட தோழிக்கு எவ்வளவுக்கு தராங்க? 325 ரூபாய்க்கு தராங்க. இப்ப அடக்க விலை பெருசா விற்பனை விலை பெருசா? விற்பனை விலை தான் பெருசு. அப்ப அதாவது நம்ம வாங்குறத விட அதிகமா வித்திருக்கோம், நமக்கு என்னது? லாபம். நமக்கு அது என்னது? லாபம். இப்ப இந்த லாபங்கிறது என்னன்னா 325, அதாவது விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? லாபம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். லாபம் எவ்வளவு? 325 மைனஸ் 310. ஸோ 15 ரூபாய். எவ்வளவு லாபம்? 15 ரூபாய் லாபம். புரியுதா? அடக்க விலை 310, விற்பனை விலை 325. லாபங்கிறது விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை கழிச்சிட்டோம்னா நமக்கு லாபம் கிடைச்சிடும். ஸோ லாபம் எவ்வளோ? 15 ரூபாய். லாபம் எவ்வளோ? 15 ரூபாய். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். பாருங்க, நெக்ஸ்ட் சம் என்னன்னு பாருங்க. சுகன் ஒரு ஜீன்ஸ் கால் சட்டை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறாரு. எவ்வளோக்குன்னா 750 ரூபாய்க்கு வாங்கினாரு. 750 ரூபாய்க்கு வாங்கி அது அவருக்கு பொருந்தவில்லை. அதாவது அவருக்கு வந்து அது மேட்சா ஃபிட்டா இல்லை, ரொம்ப டைட்டா இருந்திருக்கும் தெரியுது. அதனால அது அவருடைய நண்பருக்கு
710க்கு விற்பனை செய்கிறார். 710க்கு விற்பனை செய்தார் எனில் சுகனுக்கு லாபம் அல்லது நட்டம் காண்க. லாபம் அல்லது நட்டம் காண்க. இங்க பாருங்க, வாங்கிய விலைங்கிறது என்னன்னா 750, அதாவது அடக்க விலை. அவரோட வாங்கின விலை எவ்வளோனா 750. அப்ப அடக்க விலைங்கிறது என்னது 750. இதே பாருங்க, அவரோட விற்பனை விலை எவ்வளோ? விற்பனை விலைங்கிறது 710. அப்ப அடக்க விலை பெருசா விற்பனை விலை பெருசா? அடக்க விலை தான் பெருசு. சரி, விற்கிறது என்னன்னா கம்மியா வித்திருக்காரு. அப்ப அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கும்? நட்டம் ஏற்பட்டிருக்கும். அப்ப நட்டத்தை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? 750, அதாவது அடக்க விலையிலிருந்து விற்பனை விலை என்ன பண்ணணும்? கழிச்சிடணும். ஏன்னா அடக்க விலை விற்பனை கழிச்சா நமக்கு என்ன நட்டம் தெரிஞ்சிடுமா? அப்ப 750 710 கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு என்னது? 40 ரூபா. அப்ப எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்கு? 40 ரூபா நட்டம் ஏற்பட்டிருக்கு. இதே வந்து லாபமா இருந்ததுன்னா விற்பனை விலையிலிருந்து அடக்க விலை கழிச்சிருவோம், கழிச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இது நட்டமா இருக்கனால அடக்க விலையிலிருந்து விற்பனை விலை, அதாவது எந்த பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணுங்க. இப்போ பெரிய நம்பர் 750, 750 710 கழிச்சா 40 ரூபா நட்டம். இதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் சம்மு. முத்து ஒரு மகிழுந்து வண்டியை 8,50,000க்கு வாங்கினார். 8,50,000க்கு வாங்கினார். அதை 25,000 லாபத்திற்கு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் மகிழுந்தின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? அதே மாதிரி சம் பார்த்தோம். அதாவது அடக்க விலை எவ்வளோ? 8,50,000 ரூபா. 8,50,000 ரூபா. அதே லாபம் எவ்வளோ? லாபம் எவ்வளோக்கு விற்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் எவ்வளோனா 25,000 ரூபாய்க்கு விற்குன்னு நினைக்கிறார். 25,000. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்படி விற்குன்னு நினைச்சார்னா அந்த விற்பனை செய்ய விரும்பினார் எனில் மகிழுந்தின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? அது விற்பனை விலை என்னவாக இருக்கும்? ஸோ விற்பனை விலை என்னன்னா அடக்க விலையில் லாபத்தையும் நம்ம கூட்டிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? விற்பனை விலை கிடைக்குமா? அப்போ 8,50,000த்தையும் அவர் லாபமா வச்சு நினைச்ச அமௌண்ட்டையும் நம்ம கூட்டிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த விற்பனை விலை கிடைச்சிடும். 8,50,000 + 25,000 கூட்டினா நமக்கு 8,75,000. தட் இஸ் ஏ ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா லாபம் நட்டம் பார்த்தோம். இது ரொம்ப 6th லெசன் 6th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அடக்க விலை, விற்பனை விலை, லாபம், நட்டம், அதை குறித்தான அறிவு வந்து உங்களுக்கு இருக்கணும். அது லாபம்னா எப்படி கிடைக்கும், நட்டம்னா எப்படி கிடைக்கும். அடக்க விலை பெருசா இருந்ததுன்னா அது நட்டம், அதே விற்பனை விலை பெருசா இருந்ததுன்னா அது லாபம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப நம்ம நார்மலா கடையில பொருள் வாங்கும் போது நமக்கு இது லாபமா நட்டமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சாலே போதும், ரொம்ப ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த ஹோம்வொர்க் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.